ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 11th மேத்ஸ் சாப்டர் 9 எக்ஸசைஸ் 9.4ல கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9, 10 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம 6th கொஸ்டின் பார்ப்போம். லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 ஆஃப் sin cube x by 2 by x cube. இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0 எக்ஸ்டெண்ட்ஸ் டு 0னா லிமிட்டுக்குள்ள sin x by x மேல sin x கீழே x equal to 1 ன்னு அர்த்தம். இது மாறி வந்தாலும் x by sin x னாலும் 1 தான். இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தா இதுக்கு 1 ஸ்கொயர், இதுக்கு கியூப் எடுத்தா இதுக்கு 1 கியூப், அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ப இங்க வந்து நமக்கு ஈக்குவல் டு லிமிட் x tends to 0 ஆஃப் இங்க sin cube x by 2 இருக்கு. அப்ப sin cube x by 2. அப்ப கீழையும் நமக்கு x by 2 தான் வேணும். ஆனா இங்க x cube இருக்கு. அப்ப x by 2 cube னு இங்க போடணும். sin theta வந்தா இங்க theta வரணும், x வந்தா x வரணும். இங்க cube இருக்கிறதுனால நம்ம கீழையும் cube போடுறோம். இங்க cube போட்டா இங்க cube போடணும், அவ்வளவுதான். இப்போ நம்மகிட்ட x cube மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 by 2 cube கீழே போட்டிருக்கோம். அப்போ இங்க மேல ஒரு 2 cube நம்ம சேர்த்தோம். அப்ப இங்க உள்ள 2 cube இங்க உள்ள 2 cube கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஈக்குவல் டு லிமிட், இப்போ x by 2 க்கு வேற ஒரு பெயர் கொடுக்கலாம். x by 2 equal to கேபிட்டல் X ன்னு கொடுக்கலாம். அப்போ sin cube capital X by இந்த 8 into இதுக்கு வந்து capital X கொடுக்கலாம், x cube இப்படி வரும். 8 into sin cube x by x cube னு வரும். equal to இப்போ இங்க லிமிட் சின்ன x tends to 0, நம்ம பெரிய x ஆக்கியிருக்கோம். அப்ப இங்க லிமிட் பெரிய x க்கு வரணும். அப்ப x tends to 0 னா சின்ன x 0 ஆகும்போது பெரிய x 0 by 2 ஆகும், அதுவும் 0 தான். அப்ப கேபிட்டல் X tends to 0 னு போட்டுக்கலாம். equal to இங்க ஒரு 1 by 8 இருக்கு into sin x by x லிமிட் x tends to 0 அது 1, இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப், அப்போ 1 கியூப்னு ஆன்சர் வரும். 1 கியூப்னா 1 தான். equal to 1 by 8 into 1 னா 1 by 8 தான். இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம 7th क्वेश्चन பார்ப்போம். லிமிட் x tends to 0 ஆஃப் sin alpha x by sin beta x. இந்த லிமிட் x tends to 0 sin வந்தாலே நம்ம இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப லிமிட் x tends to 0 ஆஃப் sin x by x equal to 1 ங்கிறது ஃபார்முலா. இங்க sin alpha x மட்டும் தான் இருக்கு. நம்ம இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா equal to லிமிட் x tends to 0 ஆஃப் sin alpha x கீழ ஒரு alpha x போட்டா போதும். அப்போ இங்க sin x வந்தா கீழே x, இங்க alpha x வந்தா கீழே alpha x into கீழே sin beta x இருக்கு, sin beta x இருக்கு. அப்போ இங்க beta x வந்தா மேல ஒரு beta x, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மட்ட क्वेश्चनல இது ரெண்டும் தான் இருக்கு. இது ரெண்டும் நம்மவே போட்டுக்கிட்டோம். அப்போ இங்க மேல beta x போட்டா கீழே beta x போடணும். அப்ப இந்த beta x கேன்சல் ஆயிடும். கீழே ஆல்பா எக்ஸ் போட்டா மேல ஆல்பா எக்ஸ் போடணும். இப்போ இந்த ஆல்பா எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு லிமிட் சைன், இங்க எக்ஸ் இருந்தாதான் ஃபார்முலா. அப்ப இது ஆல்பா எக்ஸுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். ஆல்பா எக்ஸ் ஈக்குவல் டு பெரிய எக்ஸ் கொடுக்கும். அப்போ சைன் கேபிட்டல் எக்ஸ் பை எக்ஸ். இப்ப லிமிட் சின்ன எக்ஸ்ல இருக்கு, நம்ம பெரிய எக்ஸ் கொண்டாந்துட்டோம். அப்ப பெரிய எக்ஸுக்கு லிமிட் என்ன? அப்ப சின்ன x 0 ஆகும்போது லிமிட் x tends to 0 னா பெரிய x என்ன ஆகும்? ஆல்பா into 0, அதுவும் 0 தான். அப்ப பெரிய x tends to 0 போடலாம். into இங்க sin beta x, நமக்கு sin x தான் ஃபார்முலால வரணும். sin beta x னா இதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கலாம். அப்போ beta x is equal to capital Y ன்னு கொடுப்போம். அப்போ y, இங்கேயும் y. இப்போ லிமிட் வந்து xல சின்ன xல இருக்கு, நம்ம y க்கு மாத்திட்டோம். அப்போ சின்ன x 0 ஆகும்போது y என்ன ஆகும்? பீட்டா into 0 ஆகும். அப்போ y also tends to
ஜீரோன்னு வரும். அப்போ y tends to 0ன்னு வந்துடும். அப்போ இது போட்டாச்சு. இங்க x x கேன்சல் ஆயிரும், ஆல்பா பை பீட்டா இருக்கும். ஈக்குவல் டு இதுக்கு x tends to 0 அப்ளை பண்ணுவோம். sin x by x, sin x by x 1 இன்டு இங்க y லிமிட் அப்ளை பண்ணுவோம். y by sin y இத திருப்பி போட்டா 1 by 1, அதுவும் 1 தான் ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சரும் 1 இன்டு ஆல்பா பை பீட்டா. இங்க ஒண்ணும் இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. அப்ப ஆல்பா பை பீட்டா ஆன்சர் வந்து ஆல்பா பை பீட்டான்னு கிடைக்கும். இப்போ 8th क्वेश्चन பாப்போம். லிமிட் x tends to 0 of tan 2x by sin 5x. அப்ப tan இருக்கு, sin இருக்கு. நமக்கு sin ஃபார்முலா இருக்கு. லிமிட் x tends to 0 of sin x by x equal to 1. இதே மாதிரி tan க்கும் ஃபார்முலா தான். லிமிட் x tends to 0 of tan x by x, அதுவும் 1 தான். அதுவும் 1 தான். அப்ப sin x by x, tan x by x, sin inverse x by x வந்தாலும் 1 தான். tan inverse x by x வந்தாலும் 1 தான். அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு லிமிட் x tends to 0 of, இப்ப tan 2x இருக்கு, tan 2x. இப்ப கீழ ஒரு 2x நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழ ஒரு 2x இன்டு கீழ sin x இருக்கு, sin 5x இருக்கு. அப்ப sin 5x, இங்க sin 5x இருந்தா மேல ஒரு 5x இருக்கணும். क्वेश्चनல இது ரெண்டும் தான் இருக்கு. இது ரெண்டும் நம்மவா போட்டோம். அப்ப இத அட்ஜஸ்ட் பண்ணனும். மேல 5x போட்டா கீழ 5x போடணும். 5x உம் 5x உம் கேன்சல் ஆயிடும். கீழ 2x போட்டா மேல 2x போடணும். இப்ப 2x உம் 2x உம் கேன்சல் ஆயிடும். இது மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு லிமிட் tan, இங்க 2x இருக்கு, ஃபார்முலால x இருக்கு. அப்ப நம்ம ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம். 2x ஈக்குவல் டு பெரிய x போடுவோம். அப்ப tan பெரிய x by x இப்படி வரும். இப்போ லிமிட் சின்ன x ல இருக்கு. நம்ம இத பெரிய x க்கு மாத்திட்டா அப்ப பெரிய x க்கு லிமிட் வேணும். அப்ப சின்ன x 0 னா பெரிய x x 0 னா இது 0. அப்ப பெரிய x 2 into 0 னாலும் 0 தான். அப்ப பெரிய x tends to 0 ன்னு வந்துரும். இன்டு 5x இருக்கு. அப்ப 5x க்கு இன்னொரு பேர் கொடுப்போம், y கொடுப்போம். அப்ப y by sin y ன்னு வரும். இப்போ லிமிட் சின்ன x ல இருக்கு, பெரிய y க்கு மாத்திட்டோம். அப்ப பெரிய y க்கு லிமிட் வேணும். பெரிய y tends to சின்ன x 0. அப்போ பெரிய y 5 into 0, அதுவும் 0 தான். y tends to 0 ன்னு வரும். y tends to 0 ன்னு y by into இந்த x இந்த x கேன்சல் ஆயிடும். 2 by 5 ன்னு இருக்கும். ஈக்குவல் டு லிமிட் x tends to 0 of tan x by x, அது 1 இன்டு லிமிட் y tends to 0 of y by sin y, x by sin x னா 1. இது மாறி இருந்தாலும் 1 by 1 ன்னு வரும். அதுவும் 1 தான். அப்ப இது மாறி இருக்கு. அப்ப இதுக்கு வேல்யூவும் 1 தான். இன்டு 2 by 5 ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2 by 5 ஆன்சர். இப்போ நம்ம 9th क्वेश्चन பார்ப்போம். லிமிட் ஆல்பா tends to 0 of sin alpha power n, கீழ sin alpha power m ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ sin லிமிட்டுக்குள்ள sin வரதுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம ட்ரை பண்ணலாம். அப்ப ஈக்குவல் டு லிமிட் ஆல்பா tends to 0 of, இதுல sin ஆல்பா பவர் n இருக்கு, சைனுக்கு உள்ள ஆல்பா பவர் n இருக்கு. அப்ப கீழ ஒரு ஆல்பா பவர் n நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்டு கீழ என்ன இருக்குன்னா sin ஆல்பா பவர் m இருக்கு, sin ஆல்பா பவர் m. அப்ப இங்க sin ஆல்பா தான் இருக்கு. இங்க நம்ம ஆல்பா பவர் m போடுவோம். இப்போ x by sin x, sin x by x மாதிரி வந்தா x by sin x, சைனுக்குள்ள ஆல்பா வருது. அப்ப ஆல்பா இங்க பவர் m இருக்குறனால இந்த பவர் m. இப்போ क्वेश्चनல இது ரெண்டும் தான் இருக்கு. இது ரெண்டும் நம்மவா போட்டோம். இப்ப கீழ ஆல்பா பவர் n போட்டா மேல ஒரு ஆல்பா பவர் n போடணும். பை மேல ஒரு ஆல்பா பவர் m போட்டா கீழ ஒரு ஆல்பா பவர் m போடணும். ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ரெண்டு ஃபார்முலா, இந்த இடத்துல ஃபார்முலா, இந்த இடத்துல ஃபார்முலா. லிமிட் ஆல்பா பவர் என்னன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு பேர் கொடுப்போம், கேபிட்டல் X கொடுக்கலாம். அப்ப sin x
by x ன்னு இருக்கு. இப்போ ஆல்பா தான் டென்ஸ் டு 0 லிமிட் நம்ம பெரிய x க்கு மாத்திருக்கோம். அப்போ ஆல்பா 0னா x 0 தான். x tends to 0 ன்னு போட்டுறலாம். அப்போ x tends to 0 of into இது அதே மாதிரி இங்கே பவர் m இங்கே பவர் m. அப்போ ஆல்பா by sin ஆல்பா பவர் m ன்னு போட்டுறலாம். sin ஆல்பா பவர் m ன்னு போட்டுறலாம். அப்போ ஆல்பா tends to 0 இங்க ஆல்பா பவர் n by ஆல்பா பவர் m ன்னு இருக்கு. equal to x tends to 0 sin x by x அது 1 into alpha by sin alpha x by sin x மாதிரி இது மாறி வந்தா அது 1 by 1 திரும்ப 1 தான். இது 1 power m into alpha power n by alpha power m ன்னு இருக்கு. limit alpha tends to 0 of ஏன்னா இங்க ஆல்பா இருக்கிறதுனால நம்ம இந்த ஆல்பாவை மெயின்டைன் பண்றோம். இதுக்கு 1 போட்டுடலாம், இதுக்கு 1 போட்டுடலாம், 1 power m போட்டுடலாம். இது 1 power m ன்னா 1 தான். அப்ப இது மொத்தமும் 1 equal to limit இது 1 தான். alpha power n by alpha power m ன்னு இருக்கு. alpha tends to 0. இப்போ இது எப்படி ஆன்சர் எழுதணும்னா m என்ன பத்தி நமக்கு தெரியாது, அது என்ன நம்பர்னே தெரியாது. அப்ப m n ஈக்குவலா வந்தா இந்த ரெண்டு நம்பருமே ஈக்குவலா வந்தா இதுவும் கேன்சல் ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 1 வரும். ஈக்குவல் டு 1 m n ஈக்குவலா இருந்தா. இனி n பெருசு n பெருசுனா n கிரேட்டர் than m இருந்தா, மேல உள்ள நம்பர் பெருசு கீழ உள்ள நம்பர் பெருசா இருந்தா, எக்ஸாம்பிளுக்கு ஆல்பா பவர் 7 by ஆல்பா கியூப், மேல உள்ள நம்பர் பெருசு கீழ உள்ள நம்பர் பெருசு. அப்போ ஒரு ஆல்பா கியூப் கேன்சல் ஆயிட்டு ஆல்பா பவர் 4 வரும். இப்படி வரும். ஆல்பா டென்ஸ் டு 0 ஆகும்போது இது 0 பவர் 4னா 0 வந்துடும். அப்ப 0 வரும். இது பெருசுனா இது பெருசு இது பெருசுனா 0 வந்துடும். இப்போ டினாமினேட்டர் நம்பர் பெருசு இது பெருசு அப்படின்னா m பெருசா இருந்து n பெருசா இருந்தா இதே இதை போடுவோம். மேல உள்ள நம்பர் பெருசு கீழே உள்ள நம்பர் பெருசு. அப்ப என்ன ஆகும்னா 1 by ஆல்பா பவர் 4 வரும். இப்போ ஆல்பா டென்ஸ் டு 0னா இதுக்கு 0 போட்டா 1 by 0 வரும். அப்ப இன்ஃபினிட்டி கிடைக்கும். இப்படி ரிசல்ட் வரும். இந்த n m பத்தி நமக்கு தெரியாததுனால ஈக்குவலா இருந்தா என்னவா வரும், n பெருசா இருந்தா என்னவா வரும், n பெருசா இருந்தா என்னவா வரும்ங்கற ஆன்சர் நம்ம எழுதணும். இப்போ 10th क्वेश्चन limit x tends to 0 of sin a plus x minus sin a minus x by x. அப்போ இதெல்லாம் ஃபார்முலா போடலாம். sin a plus b sin a minus b அது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ sin a plus b அல்லது ஆல்பா plus பீட்டா ஏதோ ஒன்னு. a plus b ஃபார்முலா என்னன்னா sin a cos b plus cos a sin b ன்னு கிடைக்கும். அதே மாதிரி sin a minus b னா sin a cos b அதே மாதிரி தான் வரும். இடையில மைனஸ் இருந்தா இங்க இடையில மைனஸ் வரும். cos a sin b ன்னு வரும். இது ரெண்டே இப்ப sin a plus b minus sin a minus b ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா இது மைனஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் இது பிளஸ் ஆகும். அப்ப லெஃப்ட் சைடு என்ன இருக்கும்னா sin a plus b minus sin a minus b ன்னு இருக்கும் லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்னன்னா இது கேன்சல் ஆயிடும். இங்க cos a sin b plus cos a sin b அப்ப 2 cos a sin b ன்னு வரும் ஃபார்முலா. இப்போ sin a plus b யும் sin a minus b யும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா 2 cos a sin b ன்னு வரும். இத நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். equal to limit x tends to 0 of sin a plus b minus sin a minus b 2 cos a sin b
இது a இது b. அப்ப 2 cos a sin b இப்படி வரும் by x ன்னு கிடைக்கும் equal to limit x tends to 0 இது நம்பர் 2 cos a தனி sin x by x அது தனி இப்படி எடுத்தா இப்ப sin x by x limit x tends to 0 அது வந்து 1. அப்ப இதுக்கு நம்ம 1 போட்டுடலாம். இதுல x இல்ல, இது அப்படியே தான் இருக்கும். 2 cos a into 1 ன்னு கிடைக்கும். அப்ப 2 cos a ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.